இதுக்காக இந்த மாதிரி 2 டிக்டாக் கிளிப் தான் நான் எடுத்திருக்கேன். எப்பயுமே நம்ம துணியெல்லாம் ஹேங்கரில் மாட்டி காய போடுறோம் அப்படின்னா இந்த டிப் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம மாட்டுற துணி பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹேங்கரில் சரியாக உட்காராது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஹேங்கரில் மாட்டினதுக்கப்புறமா கார்னரில் அந்த துணியை வச்சுட்டு இந்த மாதிரி டிக்டாக் கிளிப்பை நல்லா டைட்டாக போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் ஹேங் பண்ணிங்க அப்படின்னா அந்த துணி வழுக்கி கீழே விழாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம ஹேங்கரில் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா சில டைம் வழுக்கி கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஒயிட் கலர் கிளாத்தாக இருந்துச்சு அப்படின்னா அகைன் நமக்கு துவைக்கிற வேலை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். லெமன் வாங்கிட்டு வரும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளிங் ரேப் கவரில் இந்த மாதிரி வச்சு நல்லா ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். 1 மந்த் ஆனாலும் அந்த லெமனுடைய கலர் சுத்தமாக சேஞ்ச் ஆகாது. ஸோ கெட்டு போகாமல் அழுகி போகாமல் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.